Hi friends, welcome to 5 minutes சமையல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஜூசியான மக்கன் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் இந்த மக்கன் பேடா செஞ்சு காட்ட போறேன். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கன் பேடா செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே இங்க எடுத்து வச்சிருக்கேன். நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துர்க்கேன். அடுத்து 500 கிராம் சுகர் எடுத்துர்க்கேன். குலாப் ஜாமுன் பாக்கெட் 1 எடுத்துர்க்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பாதாம் உலர் திராட்சை இது மூணுமே எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்க போறோம். நம்ம எடுத்துக்கிற எல்லா பாலையும் ஊத்தி மாவு பிசைஞ்சிர கூடாது. தேவையான அளவுக்கு கொஞ்சமா ஊத்தி மாவை ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு வச்சிரலாம். இந்த மக்கன் பேடாவை கண்டிப்பா நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஜூசியா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படினு கூட சொல்லலாம். அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சு. அதே போல நம்ம வீட்டுக்கு ஈவினிங் டைம்ல யாராச்சும் கெஸ்ட் வராங்க அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஈவினிங் அவங்க வரப்ப எடுத்து வைக்கலாம். பார்க்கிறதுக்கு ரிச் அண்ட் டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படினா கூட அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். செய்யிறது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செஞ்சிரலாம். ரிச்சான ஒரு ஸ்வீட் வச்ச மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் மாவை பிசைஞ்சிட்டேன். இந்த மாவை பாத்தீங்கன்னா ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி அடிச்சு புடிச்சலாம் பிசைய கூடாது. நல்ல சாஃப்ட்டா நம்ம விரலால மட்டும் தான் பிசையணும். நம்ம உள்ளங்கையால அழுத்தி பிசைஞ்சீங்க அப்படினாக்கா மக்கன் பேடா கண்டிப்பா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். சோ நம்ம விரலால மட்டும் லைட்டா பிரஸ் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து பால் பாருங்க, எனக்கு 1/2 கப் தான் யூஸ் ஆயிருக்குது. மீதி பால் அப்படியே இருக்குது. இது அப்படியே எடுத்து வச்சிரலாம். இனிமே நமக்கு தேவைப்படாது. அடுத்து நம்ம சீனி பாகு வைக்க போறோம். நான் எடுத்துக்கிற சீனி இந்த கப்பால 2.5 கப் இருக்கு. சோ இதே கப்லயே 2.5 கப் தண்ணியும் சேர்த்துறலாம். நம்ம எந்த அளவுல சீனி எடுத்துக்கிறோமோ அதே அளவுல தான் தண்ணியும் சேர்க்கணும். சோ 2.5 கப் சீனிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ் நார்மலா வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுருங்க. மூடி லைட்டா திறந்த மாதிரி வச்சு அப்படியே வச்சிருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்டு இருக்கங்காட்டில நம்ம மீதி இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். எப்பவுமே மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி சீனி பாகு ரெடி பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் முந்திரிலாம் அரைச்சிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாதாமையும் முந்திரியும் போட்டுட்டு ஒரு 2 சுத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கு அப்புறமா உலர் திராட்சையை சேர்த்து அரைச்சிக்கணும். ஃபர்ஸ்டே திராட்சையை சேர்த்துறாதீங்க. கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா திராட்சையை சேர்த்து இந்த மாதிரி கொரப்பா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸ் பவுடரா அரைச்சிடக்கூடாது. அப்போ மக்கன் பேடா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நம்ம இந்த முந்திரி பாதாம்லாம் அரைக்கும் காட்டிலும் இது நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்து இதுல ஒரு 4 ஏலக்காவை இடிச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை திரும்பவும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு சீனி பாகோட பதம் வரதுக்கு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமா எடுத்து சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து கிராக் இல்லாத அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேடா எந்த சைஸில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் குலாப் ஜாமுனுக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்கிற மாவுல ஒவ்வொன்றா எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன பவுல் மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா தான் உள்ள நல்லா ஒட்டிட்டு வெளியில வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. வெளியில வராத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிட்டு மறுபடியும் ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிடணும். உருட்டிட்டு நம்ம 2 உள்ளங்கையாலையும் சேர்த்து லைட்டா அழுத்தி விட்டீங்க அப்படின்னாக்கா அது அழகா பேடா ஷேப்ல வந்துடும். இதை இந்த ஓரங்களையும் லைட்டா உருட்டி விட்டுருங்க. இப்போ பார்க்கறதுக்கு நல்லா அழகா ரவுண்ட் ஷேப்ல பேடா மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ இதே போலவே எல்லாத்தையுமே நம்ம நட்ஸ் அதுக்குள்ள வச்சு, அதாவது ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணி உருட்டி எடுத்து வச்சிடலாம்.
இப்போ அடுத்து பாருங்க நம்ம வச்சிருந்த சீனி பாகும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவுமே தேவை கிடையாது. லைட்டா நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுன்னு இருக்கணும். அவ்வளவுதான் இதோட கரெக்டான பதம். இந்த மாதிரி தான் இருக்கணும். லைட்டா பிசுபிசுப்பு தன்மை வந்ததுமே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சீனி பாகை ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அகலமான கடாயில கொஞ்சமா நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து நார்மலாக வச்சுட்டு லைட்டாக இதை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் சூடாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா கலர் கொடுத்துரும், உள்ள வந்து வேகாது. பேடாவோட டேஸ்ட்டும் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அதனால் லைட்டான ஹீட்டில், அதாவது மிதமான சூட்டில் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு பொரிச்சிடாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொரிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேடா இருக்கிற சைஸை விட பொரிஞ்சு வரப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து பொரிஞ்சு வரதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிருங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொரிச்சிட்டேன். ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக கலராக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதே போலவே மீதி இருக்கிற எல்லா பேடாவையும் பொரிச்சு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ சூப்பராக எல்லா பேடாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பேடாவையும் இந்த சீனி பாகுக்குள்ள போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பேடா எல்லா பக்கமும் நல்லா அந்த சீனி பாகை அப்சர்வ் பண்ணிக்கும். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நான் வந்து ஈவினிங் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மக்கன் பேடா செஞ்சுருந்தேன். என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரெஹானா கிச்சன் சேனலில் போய் பாருங்கள். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் வச்சு கொடுத்துடலாம். இது சாப்பிட்ட உடனே எல்லாருமே கேட்டாங்க எப்படி செஞ்சீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாடா, பாய்.